உலக மக்களை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் காவல்துறையினர் இரவும் பகலுமாக பணியாற்றி வருகின்றனர். இதனால் இவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. இந்த நிலையில் காவலர்களின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தினமும் 6 மையங்களில் 180 காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் உள்ளிட்டோருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் தூத்துக்குடி நகர் பகுதியில் பணியாற்றும் காவலர்கள் 30 பேர் கலந்து கொண்டனர். இதில் கொரோனா தொற்று காலத்தில் எழும் சவால்களை எதிர்கொள்வது குறித்து ஆன்லைன் மூலம் பயிற்சி நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த செம்பாக்கம் கிராமத்தில் உள்ள பொன்னம்பலம் சுவாமி தியான மண்டபத்தில் பிரதான கதவு உடைக்கப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கோவில் நிர்வாகத்தினர் இதுகுறித்து திருப்போரூர் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் பீரோவில் இருந்த 50,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளி கவசம், வெள்ளி நெத்திச்சூட்டி விபூதி பட்டை, கழுத்தில் அணியும் வெள்ளி உத்தராட்ச கொட்டை உள்ளிட்ட சுமார் 80,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இந்த கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி, நாட்ராம்பாளையம், உரிகம் உள்ளிட்ட மலை கிராமங்களில் வாழும் சிலர் தங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் சிலர் வன விலங்குகளை வேட்டையாடுவதாகவும் கள்ள துப்பாக்கிகளை பயன்படுத்துவதாகவும் வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மலை கிராமங்களுக்கு சென்ற வனத்துறையினர் அனுமதியின்றி வைத்துள்ள கள்ள துப்பாக்கிகளை வனத்துறையினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் 10 நாட்டு துப்பாக்கிகளை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அதிகத்தூரில் லான்சர் கார் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைக்காக மேல் நல்லாத்தூர், அதிகத்தூர், பட்டறை ஆகிய 3 கிராம விவசாயிகளிடமிருந்து நிலம் கையகப்படுத்தி அவர்களது குடும்பத்தினருக்கு வேலை வழங்குவதாக நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதன்படி கடந்த 20 ஆண்டுகளாக நிலம் வழங்கியோர் அந்நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்னர் நிறுவனம் பிரான்ஸ் நாட்டு நிர்வாகத்திற்கு கைமாறியது. இதனையடுத்து அந்நிறுவனத்தில் பணிபுரிந்த 173 ஒப்பந்த தொழிலாளர்கள், நிலம் கொடுத்த 22 தொழிலாளர்கள் என அனைவரையும் நிர்வாகம் பணிநீக்கம் செய்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கார் தொழிற்சாலை வாயில் முன்பு கடந்த சில தினங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சிபிஐ கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ரவி, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் மாரியப்பன், திருவள்ளூர் மாவட்ட ஏஐடியுசி செயலாளர் கஜேந்திரன், மாவட்ட செயலாளர் சரவணன், சங்க செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். அந்த கம்பெனி முதல்ல அமையறதுக்காக இந்த வட்டாரத்தினுடைய கிராம மக்கள் தங்களுடைய விவசாய நிலங்களை இழந்துட்டாங்கன்னா அரசாங்கம் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருச்சு. அதனால் வேலை இழந்த மக்கள் 17 வருஷம் போராடி அங்கே வேலை வாய்ப்பு வாங்கணும். அதில் ஒரு பகுதி மக்கள் கேட்டர்பில்லரில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்துஸ்தான்கிட்டேருந்து கேட்டர்பில்லர் வாங்கினா அதில் வேலை செய்கிறாங்க. இந்துஸ்தான் மோட்டார்லேருந்து இந்த பிஎஸ்சியை வாங்கின இடத்துல எங்களுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் வேலை இல்லை அப்படின்னா, நாங்கள் உள்ளூர் ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிற கொள்கை எங்கள்கிட்ட இல்லை, திட்டம் இல்லை அப்படின்னா. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த புதுரோடு பகுதியில் உள்ள காளியப்பன் காம்பவுண்டில் வசித்து வரும் சேர்மசாமி, பாலபுஷ்பம் தம்பதியரின் மகன் ஆனந்தராஜ் உடல்நலக் குறைவு காரணமாக தூத்துக்குடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக வீடு மூடி கிடந்துள்ளது. சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கிழக்கு காவல்துறையினர் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்பொழுது பாலபுஷ்பம் இறந்த நிலையில் கிடந்துள்ளார். இதனையடுத்து அவரது உடலை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் நான்குநேரி அடுத்த சிங்கிக்குளம் கிராமத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக 5க்கும் மேற்பட்ட கரடி கூட்டம் பதுங்கியுள்ளதாகவும் இந்த கரடிகள் தினமும் வயல்வெளிகளில் இறங்கி பயிர்களை நாசப்படுத்தி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஏப்ரல் மாதம் விவசாயி ஒருவரை கரடி கடித்து குதறிய சம்பவத்திற்கு பின்னர் ஒரே ஒரு கரடியை மட்டும் களக்காடு வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்து சென்றனர். மேலும் பல கரடிகள் இப்பகுதியில் சுற்றித் திரிவதாக கூறும் அப்பகுதி மக்கள் அவற்றை பிடிக்க முடியாது
முடியாமல் வனத்துறையினர் திணறி வருவதாக தெரிவிக்கின்றனர். இதனிடையே ஆபத்தை உணராமல் வயல்வெளிகளில் சுற்றித் திரியும் கரடிகளை அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் மிக அருகில் நின்று செல்போனில் வீடியோ எடுப்பதாகவும், எனவே அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பு கரடிகளை பிடித்து வனப்பகுதியில் கொண்டு விடுவதற்கு நெல்லை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் ஒன்றியத்தில் இந்தியன் வங்கியும் தனியார் வங்கியான சிண்டிகேட் வங்கியும் மட்டுமே இயங்கி வருகிறது. இதனால் இந்த வங்கிகளில் கூட்டம் அதிக அளவில் காணப்படும். தற்பொழுது கொரோனா நோய் தொற்று பரவி வரும் சூழ்நிலையில் வங்கிக்கு வரும் பொதுமக்கள் கொரோனா அச்சம் சிறிதும் இன்றி முகக்கவசம் அணியாமலும் சமூக விலகலை கடைபிடிக்காமலும் அலட்சியமாக செயல்பட்டு வருகின்றனர். எனவே உரிய அதிகாரிகள் உடனடியாக கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஏரியூர் பகுதிக்கு கூடுதலாக பொதுத்துறை வங்கிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்த லால்பேட்டை வீராணம் ஏரிக்கரையில் தூத்துக்குடியிலிருந்து பன்ருட்டிக்கு முந்திரி ஆலைக்கு முந்திரி பருப்பு ஏற்றி வந்த லாரி ஒன்று டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வீராணம் ஏரிக்கரையில் உள்ள தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஓட்டுநரையும் அவரது உதவியாளரையும் பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக காட்டுமன்னார் கோயில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தால் சேத்தியாத்தோப்பு மற்றும் காட்டுமன்னார் கோயில் ஏரிக்கரை சாலையில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடந்த 5 வருடமாக காவல்துறையினரிடம் சிக்காமல் தப்பித்துக் கொண்டு வந்த பயங்கர குற்றவாளியான ஷேக் காதரையும் ரவுடி தியாகுவின் தம்பி சந்தோஷ் என்பவனையும் காஞ்சிபுரம் மாவட்ட தனிப்படை காவல்துறையினர் திருவான்மியூர் பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்தனர். மேலும் இருவரிடமும் காஞ்சிபுரம் டிஐஜி சாமுண்டீஸ்வரி தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாரம்பரிய மீனவ மக்களின் நலன் மற்றும் மீனவர்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்கவும் தமிழ்நாடு மீன்வளத்துறையை தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையாக பெயர் மாற்றக் கோரியும், அரசின் நலத்திட்டங்கள் தகுதியுள்ள அனைத்து மீனவர்களுக்கும் தாமதமின்றி உடனே கிடைக்கவும், நலத்திட்ட உதவிகளை பெற முடியாத ஆயிரக்கணக்கான மீனவ மக்களை அரசுக்கு எதிராக நிறுத்திய மீனவத்துறை இயக்குநர் சமீர் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும், சென்னை காசிமேட்டில் மீனவர்கள் கருப்பு கொடியை ஏற்றி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய மீனவர் தேசிய செயல் தலைவர் நாஞ்சில் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த அம்பேத்கர் சிலை அருகே எஸ்டிபிஐ கட்சியின் காஞ்சி வடக்கு மாவட்டம் பல்லாவரம் தொகுதி சார்பில் பல்லாவரம் தலைவர் அமீர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும், அங்கு ஊரடங்கு பெயரால் நடைபெறும் அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த வேண்டும், முத்தலாக் தடை சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், பொருளாதார பேரழிவை கொரோனாவால் மறைக்கக்கூடாது உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் வலியுறுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அடுத்த இந்திரா நகரை சேர்ந்த முத்தம்மாள் என்ற மூதாட்டியின் வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததை கண்ட அக்கம் பக்கத்தினர் அருகே சென்று பார்த்துள்ளனர். அப்பொழுது முத்தம்மாள் கருகிய நிலையில் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மேலும் முத்தம்மாளின் உடலை மீட்ட கெங்கவல்லி காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே கெங்கவல்லி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் அனைவரும் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதை கண்டித்தும் அதை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தியும் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குமரி மேற்கு மாவட்ட பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் தலைவர் டாக்டர் சாமுவேல் ஜார்ஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் குழித்துறை நகராட்சியை கண்டித்தும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அனைத்து சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களின் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலா வாகன ஓட்டுநர்களுக்கு 6 மாத காலம் உதவித்தொகையாக மாதம் 5000 ரூபாய் வழங்க வேண்டும், 6 மாத ஊரடங்கு காலத்தின் சாலை வரியை ரத்து செய்ய வேண்டும், 6 மாத காலம் வாகன கடனுக்கான வட்டியை ரத்து செய்ய வேண்டும்,
வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு அரசு வங்கிகள் மூலம் கடன் உதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. அதன் பின்னர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருநெல்வேலி அடுத்த கயத்தாறு பகுதியைச் சேர்ந்த வடிவேல் என்பவர் தனது நண்பர் ஒருவருடன் சேர்ந்து தென்காசி மாவட்டம் VK புதூர் அடுத்த நாச்சியார்புரம் பகுதியில் ஆட்டுக்கடை அமைத்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு 9 மணியளவில் நெட்டூரை சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவர் தனது நண்பர்களான பார்த்திபன் உட்பட 6 பேர் கொண்ட கும்பலுடன் வந்து வடிவேலிடம் தகராறு செய்துவிட்டு 2 ஆட்டுக்குட்டிகளை தூக்கிக் கொண்டு தப்பியோட முயன்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வடிவேல் கிடார்குளம் கிராமத்தில் உள்ள தனது உறவினரிடம் நடந்தவற்றை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வடிவேல் தரப்பினருக்கும் முத்துப்பாண்டி தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் முத்துப்பாண்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த VK புதூர் காவல் ஆய்வாளர் மாரீஸ்வரி மற்றும் காவல்துறையினர் உயிரிழந்தவரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக 4 பேரை கைது செய்த VK புதூர் காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் ஆகிய பகுதிகளில் நேற்று காலை 10 மணியிலிருந்து இன்று காலை 10 மணி வரை 1024 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் 286 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதுவரை புதுச்சேரியில் மொத்தம் 4432 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது குணமடைந்து வீடு திரும்பியோரின் எண்ணிக்கை 2646 உள்ளதாகவும் 1721 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதாகவும் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் SDPI கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் முகமது புகாரி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவதை நிறுத்த வேண்டும், முத்தலாக் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும், பொருளாதார பேரழிவை கொரோனாவால் மறைப்பதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் அனைத்து ஓட்டுநர்கள் மற்றும் கேப் ஓட்டுநர்கள் இணைந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஊரடங்கு காரணமாக திருச்சி மாவட்டத்தில் 15,000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து உள்ளதாகவும், எனவே தமிழக அரசு ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும், வாகனத்தின் மேல் உள்ள கடன் தொகையை 6 மாத காலம் தள்ளி வைத்து அதற்கான வட்டியை தள்ளுபடி செய்ய வேண்டும், 6 மாத காலத்திற்கான சாலை வரியை தள்ளுபடி செய்ய வேண்டும், ஓட்டுநர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.